இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பங்க்சர் சர்வீஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தா உங்களுக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இப்போ இந்த பங்க்சர் பிசினஸ் பண்றதுக்கு நமக்கு என்னென்னலாம் செலவு ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 1000 rupeesக்குள்ளதாங்க ஆகும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு டியூப்ஸ் கட் பண்ணி அந்த பங்க்சர் இடத்துல செட் பண்ணணும், வைக்கணும், இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ்லாம் இருந்தது. பட் இப்போ அது எதுவுமே இல்லை. ஸ்டிக்கர்ஸ் வந்துருச்சு. ஒரு பேட்ச் ஸ்டிக்கர் வாங்கிட்டாலே போதும். ஒரு 200 rupeesக்கு தாராளமா நம்ம ஒரு 100 vehicles கிட்ட ஸ்டிக் பண்ணிடலாம். கொஞ்சம் ஒரு சின்ன டப்ல வாட்டர், அதுக்குள்ளதான் நமக்கு ஹேண்ட் டூல்ஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தோன்னா ஒரு 1000 ரூபாய்க்குள்ளேயே நமக்கு முடிஞ்சிடும். பங்க்சரோடது பொறுத்து, அதாவது என்ன பண்ணணும்னா நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா கார், அதுக்கப்புறம் பைக், டியூப்லெஸ் கார், பைக், இந்த மாதிரி ஒரு வேரியன்ஸ் இருக்கும். இப்போ புல்லட்ஸ்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா 100 rupees, 110, 120 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. நார்மல் பைக் எல்லாம் பாத்தீங்கன்னா 80 rupees, 90 rupees அப்படி சார்ஜ் பண்ணுவாங்க. கார்னா ஒரு 150. அதுக்கப்புறம் டியூப்லெஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 50 rupees, 40 rupees எக்ஸ்ட்ரா. ஸோ இந்த மாதிரி எல்லாம் சார்ஜஸ் இருக்கும். நம்ம ஒரு நாளைக்கு அப்படின்னு கணக்கு எடுக்கிறத விட மந்த்லி எப்படி அப்படின்றதான் இதுல பார்க்கணும். நம்ம பிரைம் லொகேஷனா சூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்ல ப்ராஃபிட் இருக்கும். நிறைய வெஹிக்கிள்ஸ் மூவ்மெண்ட் ஆகுற இடமா அந்த மாதிரி இடத்துல பார்த்தா கண்டிப்பா இதுல நல்ல ப்ராஃபிட்டபிளா எடுக்கலாம். ஸோ ஜங்ஷன்ஸ், மார்க்கெட் ஸ்ட்ரீட்ஸ், மெயின் ரோட்ஸ், மால்ஸ் நியர்பை, தியேட்டர்ஸ், இந்த மாதிரி இடம்லாம் பார்த்தோம்னா நமக்கு வெஹிக்கிள்ஸ் நிறைய மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி ஷாப் லொகேட் பண்ணோம்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். ரீசெண்டா ஒரு இடத்துல நான் பார்த்தேன், மெயின் ரோட்ல பிளாட்ஃபார்ம்லயே ஒரு சைக்கிள் மாதிரி வச்சிருக்காங்க. அதுலயே ஒரு செட் மாதிரி எப்படி நம்ம ஸ்டாண்டு, சீப்பு ஸ்டாண்ட் எல்லாம் வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஸ்டாண்ட் மாட்டி வச்சிருக்காங்க. ஒரு அந்த ஸ்டாண்ட்லயே எல்லாம் டூல் கிட்ஸ், அவங்க அந்த ஏர் பம்ப் எல்லாமே ஹேண்டியா இருக்கு. சின்ன பொருள் தான் அங்க வச்சிருக்காங்க. ஸோ அதை போய் பார்க்கும் போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவங்க அப்படியே இன்கேஸ் மெயின் ரோட்ல ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா த்ரூ அவுட் அங்க ஒரு 1.5 kilometers எந்த ஷாப்ஸுமே கிடையாது. ஸோ அந்த ஷாப் அந்த மொபைல் பண்ற இதை தவிர வேற எதுவுமே கிடையாது அங்க. ஸோ அவங்க கண்டிப்பா அங்கதான் போட்டாகணும். இதுக்காக கடை எதுவுமே தேட வேண்டாம். ஸோ அந்த மாதிரி பட்சத்துல பாத்தீங்கன்னா அவங்க பைக்கும் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி பண்றவங்க எங்கேயாச்சும் அவங்களுக்கு கால் வருது அப்படின்னா உடனே அவங்களோட பைக் எடுத்துட்டு போய் அந்த ஸ்பாட்லயே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அது மொபைல் பங்க்சர் சர்வீஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல மால்ஸ் உள்ள, தியேட்டர்ஸ் உள்ள எல்லாம் ஆயிடும். பார்க்கிங் ஸ்லாட்ல எல்லாம் நம்மளால கொண்டு வர முடியாது வெஹிக்கிள்ஸ். இவங்க அங்க போனாங்க அப்படின்னா அப்படியே டபுள். இப்ப இங்க 100 rupees வாங்குறாங்கன்னா அங்க 250 rupees அந்த மாதிரி. சோ உங்களோட பிசினஸ் நீங்க ப்ரொமோட் பண்ற வகையில தான் இருக்கு. டோர் ஸ்டெப் சர்வீஸ் பண்ணுவீங்க, நீங்களே டிஸ்மேண்டில் பண்ணி எடுத்துட்டு போய் போட்டு எடுத்துட்டு ஃபிட் பண்ணிடுவீங்க. இந்த மாதிரி என்னென்னலாம் நீங்க எக்ஸ்ட்ரா பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணலாம். இதுக்கு மெயின் விஷயம் என்ன அப்படின்னா கண்டிப்பா நீங்க இதை ஆன்லைன்ல ப்ரொமோட் பண்ணணும். ஏன்னா இப்போ கண்டிப்பா நம்மளோட பிசினஸ் வெளியே தெரியணும் ஃபர்ஸ்ட். அதுதான் மெயினே. நம்ம எவ்வளவு சூப்பர்வான நம்ம கிட்ட ப்ராடக்ட் இருந்தாலும், இப்போ உலகத்திலேயே நம்ம தான் பெஸ்டான ப்ராடக்ட் கொடுக்கறோம்னாலும் நம்மளோட ப்ராடக்ட் வெளியே தெரிஞ்சா மட்டும்தான் அது வெளியே மக்களுக்கு தெரியும், நம்ம கிட்ட அவங்க வாங்க வருவாங்க. வெளியே தெரியாம நம்ம பண்ற எந்த பிசினஸோ என்ன இதுவுமே ஒண்ணுமே நமக்கு ஒர்க் அவுட்டே ஆகாது. ஸோ ப்ரொமோஷன்ஸ் கண்டிப்பா பண்ணுங்க. ஜெஸ்டைல் ஒரு ஃப்ரீ ஆப் தான். பிசினஸ் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிப்பாங்க இனிஷியலா. அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய ப்ரொமோஷன்ஸ் சென்ட் பண்ணணும் அப்படின்னா தான் பைசா உங்ககிட்ட கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஃப்ரீ ஆப்ஸ் எல்லாம் இருந்தா நீங்க ப்ரொமோஷன் பண்ணி விடுங்க, உங்களோட கான்டாக்ட் நம்பர் போட்டு ரீச் பண்ற மாதிரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய சோசியல் மீடியாஸ்ல ப்ரொமோட் பண்ணி விடுங்க. நிறைய ஃப்ரீ ஆட்ஸ் இப்ப குவிக்கர் OLX எல்லாம் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா ஒரு நாளைக்கே ஒரு 50-60 ஆட்ஸ் அப்படி டிஃப்ரெண்டா போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜ்லயே உங்களுக்கு எடுத்துட்டு வந்துடும். இந்த மாதிரி நீங்க இந்த பிசினஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல ப்ராஃபிட் எடுக்க முடியுங்க. நல்ல ஒரு 1000 வண்டி 2000 வண்டி ஒரு இடத்துல ஓடுது அப்படின்னா ஒரு 10 வண்டி கூட நமக்கு கிடைக்காதா ஒரு நாளைக்கு? அப்படி யோசிச்சு பாருங்க. 1000 rupees ரொம்ப தாராளமா எடுத்துடலாம். அதுக்கப்புறம் வீக்கெண்ட்ஸ்ல இந்த பிசினஸ் ரொம்ப பீக்கா போகும். இது மட்டும் இல்லாம இப்ப மொபைல் பங்க்சர் சர்வீஸ் அப்படின்னா நீங்க பங்க்சர் மட்டும் போடுறீங்க அப்படின்னா, ஷாப்ஸ் வச்சு பண்றீங்கன்னா யூஸ்டு டயர்ஸும் இது கூட சேல்ஸ் பண்ணுங்க. ஏதாச்சும் அசசரிஸ், பைக்கோட கீ செயின்ஸ், டயர்ஸ் இல்லாம நீங்க மிரர்ஸ், சைட் மிரர்ஸ், சாரி கார்டு, இந்த மாதிரி ஏதாச்சும் அசசரிஸ் சின்ன பொருளா வாங்கி ஒரு சின்ன ஷாப்பா இருந்தா, ஏன்னா இப்ப மொபைல் சர்வீஸ் வண்டியில வச்சு பண்றீங்கன்னா இது எல்லா பொருளும் காட்ட முடியாது. பட் ஒரு ஷாப்பா எடுத்துட்டீங்கன்னா நீங்க ஏன் பங்க்சருக்கு மட்டும் அதை யூஸ் பண்றீங்க? இந்த மாதிரி அசசரிஸ் எல்லாமே சேர்த்து போட்டீங்க அப்படின்னா கார், பைக், டியூப்லெஸ் டயர்ஸ் எல்லாமே பண்ணுவீங்க. டோர் ஸ்டெப்ல பண்ணுவீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்குங்க. இந்த பிசினஸ் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அமேசான்லயே இந்த கிட் இருக்குங்க. 1000 rupeesக்கு பிலோ தான் இருக்கு இந்த கிட். நீங்க வாங்கி, இல்ல ஆல்ரெடி நீங்க ஏதாச்சும் அசசரி ஷாப்ஸ் வச்சிருக்கீங்கன்னா இந்த பஞ்சர் பிசினஸ் ஷாப்ஸையும் அடிஷனலா போடுங்க.
இதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு நல்ல பெனிஃபிஷியலா இருக்கும். ஏன்னா இதெல்லாம் எப்பயுமே எல்லாருக்குமே தேவை உள்ளதுதான் இது எமர்ஜென்சி டைம்ல. சோ கண்டிப்பா இந்த பிசினஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த பிசினஸ் ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா நீங்க கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க, இல்ல மெயில் சென்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.